வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே என்ன சொல்லுது வித் மீ கதிரவன். அண்ட் நிகழ்ச்சியில் வந்துட்டு காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த லவ் வந்துட்டு இந்த கரெக்டான ஏஜில் தான் வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஏஜுக்கு முன்னாடி வந்ததுன்னா அதெல்லாம் சும்மா இன்ஃபாக்சுவேஷன். இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்ததுன்னா அதுதான் உண்மையான லவ். ஆனால் அந்த ஏஜுக்கு அப்புறம் வந்தால் கூட சில பேர்லாம் அது லவ்லாம் கிடையாது, சும்மா வெறும் அட்ராக்ஷன் அப்படின்வாங்க. அது ஏன் தெரியல. பட் ஆனால் இந்த கரெக்டான ஏஜ் என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 25 அண்ட் அபவ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 25 அண்ட் அபவ் வந்துட்டு ஒரு மெச்சூர் திங்கிங் ஸ்டேஜ் வரும். இது எதனால் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் ப்ரெஷர், இந்த விஷயம், இந்த வேலை ப்ரெஷர் எல்லாமே முடிஞ்சு ஒரு செட்டில் ஆன ஸ்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி மோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் லவ் வந்துட்டு ஏஜ் பார்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்படியும் சொல்லலாம், பிகாஸ் லவ் வந்துட்டு யாருக்கு வேணால் யார் மேலே வேணால் எப்போ வேணால் வரலாம். பட் ஆனால் இந்த ஒரு ஆவரேஜ் எடுத்துக்கணும் 25 இயர்ஸ் அந்த டைமில் வர லவ் தான் ரொம்ப மெச்சூரான லவ், ரொம்ப லாங் லாஸ்டிங் லவ்னு கூட சொல்லியிருக்காங்க. காலர் இருக்காங்கன்னா பேசலாம். போடா காமெடி தலையா. என்னதானே, தேங்க்யூ. ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங் கதிர் அண்ணா. குட் ஈவினிங், யார் பேசுறீங்க? ஐம் பிரியா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். எப்போத்துலேருந்துன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து. ஏன்னா நான் உங்களோட காலேஜ் ஜூனியராக இருந்தேன். அப்படியா? அப்போலேருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அது அண்ணா உங்களோட ஆட்டிடியூட்லாம் பயங்கரமா அட்மையர் பண்ணுவேன். ஏன் ஆட்டிடியூடாமா? ஆமா, காலேஜ்ல யார்கிட்டயும் எல்லாம் பேசவே மாட்டேன். ஒரு மாதிரி இந்த பையன் பயங்கர எட்வைட் அப்படின்னுவாங்களே. ஆமா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். நீங்க செம்ம யூனிக்கா தெரியுவீங்க எப்பவுமே. இப்போ நீங்க ஷோஸ் பண்றதை நான் மிஸ் பண்றதே இல்ல. தேங்க்யூ ஸோ மச் பிரியா. பட் ஆனால் நிறைய பேர் நினச்சிப்பாங்க ஹெட் வெயிட் இவர் அப்படின்ட்டு. பட் ஆனால் பேசி பார்த்தா அப்படியே ஒரு காட்டன் கேண்டி மாதிரி, ரொம்ப பஞ்சு மாதிரி அப்படி பேசுவேன் இல்லை? ஆமா, கண்டிப்பா. சரி, ஓகே பிரியா, காலேஜ் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே உங்க பேட்ச் பையன் தான் லவ் பண்ணேன். இப்போ கல்யாணம் ஆகி இப்போதான் எங்களுக்கு ஒரு பேபி பிறந்திருக்கு. ஹே வாவ்யா, சூப்பர். அவர் பேர் என்னது? அவங்க பேர் சுரேஷ். உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். பட் 6 years ஆஃப் லவ். அப்புறம் இப்போதான் எப்படியோ முட்டி மோதி கல்யாணம் பண்ணி இப்போதான் ஒரு பாய் பேபி. And we are like really happy in the marriage life. கங்க்ராட்ஸ். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க என் காலேஜ்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரியா. ஆல் த வெரி பெஸ்ட் யூ. சரியா? ஆல் த வெரி பெஸ்ட் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். என் காலேஜ்லாம் கால் பண்ணுறாங்களே பெரிய விஷயம். ஆனால் காலேஜில் நோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கதிரவன் அவர் பேசவே மாட்டார் காலேஜில், சீனியரு அப்படி ரொம்ப வெறப்பாக போயிட்டு இருப்பாரு அப்படிலாம் கிடையாது. ஆனால் பேசி பார்த்ததுக்கப்புறம் தெரியும் கதிரவன் தர அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படின்றாங்க. அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க விடாதடி. ஐயோ சரி, ஓகே, காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, யாரோ அடிட்டு. ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், யார் பேசுறீங்க? ஜான். ஜான்? ஏய் ஜான், நேத்து பேசுறீங்க அந்த ஜானா? ஆமா ஆமா. ஹாய் ஜான், எப்படி இருக்காங்க பவித்ரா? இன்னைக்கு தான் அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் உங்களுக்கு பேசினால கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட் வெரி குட். நான் ஒரு லக்கி சாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசினோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களே. வெரி குட். என்ன பண்ண போறீங்க இப்போ? அட்ரஸ் கண்டுபிடிச்சு நேரா போய் பார்க்க போறீங்களா, லெட்டர் போட போறீங்களா? இல்ல ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்களா? ஆமா ஆமா. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தெரிஞ்சிடும். நல்லா அடி தாங்க வரா? தெரியலையே என்ன ஆக போதும். 5 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருமா? ஆமா ஆமா. வெரி குட். 7 மணிக்கு நம்ம இந்தியாவோட ரிசல்ட் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். டிவி சிந்து வர மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. சரி ஓகே, என்னன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க ஃப்ரெண்டு கிட்ட? ஜான் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே, அவங்க மூலமா இந்த சாக்லேட் ஏதாவது ஒரு லெட்டர் கிட்ட அவர் கையில கொடுத்து அனுப்பிச்சா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. பேரண்ட்ஸ் இருப்பாங்களே. நான் இதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஜான், இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? ஆமா. என்கிரிப்ஷன்னா இந்த வார்த்தைகள்லாம் லெட்டர்ல எழுதணும்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் 26 லெட்டர் கரெக்டா? அந்த ஒரு லெட்டரையும் அந்த ஒரு லெட்டருக்கு இருக்கிற நம்பரை மட்டும் கரெக்டா எழுதி அது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களை கால்குலேட் பண்ண சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுவே தான் என்கிரிப்ஷன். அவங்களுக்கு பிடிச்சது பிளாக் சட்டை. என்னது பிளாக் சட்டையா? ஆமா. ஓ, அப்போ ஒரு பிளாக் சட்டை பார்சல். ஓகே, அப்படிதான் ஃப்ரெண்ட் அதான் போட்டு போட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு பிளாக் சட்டை போயிட்டு போயிருக்காரா? இல்ல பிளாக் சட்டை பார்த்தா நான் தான் அனுப்பிச்சுட்டேன், தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப பேக்ல எழுதி அனுப்பிச்சிருங்க ஜான் போட் சொன்ன சட்டை அப்படின்ட்டு. அதான் சார், என்னன்னு தெரியல. 5 மணி மேலே ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆல் த வெரி பெஸ்ட் ஜான். ரிசல்ட் தெரியறதுக்கு வாழ்த்துக்கள். சரியா? குட் லக் டு யூ. நல்ல ரிசல்ட். உங்க ஃப்ரெண்டுக்கும் ஆல் த பெஸ்ட். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனிவே நாளைக்கு இல்ல திங்கட்கிழமை கால் பண்ணி மறக்காம சொல்லுங்க என்ன ஆச்சு. நல்ல டைம் பாஸ் ஆனா? ஆமா. ஓகே ஓகே சரி ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் யார் உங்க பிபிஓல? உங்க டீம்ல ஒர்க் பண்றவர் யார் ரொம்ப பிடிக்கும்? எங்க டீம்ல
திலீப்னு ஒரு ஆள். அப்படியா? ஏன் அவர் ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவங்க ரொம்ப சிம்பிள் பர்சனாலிட்டி, பொலைட். ஓகே, அதனால தான் பிடிக்குமா? ஸோ ஏன் வந்து நீங்க இந்த க்ரஷை வந்து வேற லெவல், அடுத்த லெவல் லவ்வுக்கு எடுத்துட்டு போகல இன்னும்? அதுல அவ்வளோ யோசிக்கல. இன்னும் யோசிக்கல இல்லையா? ஸோ கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம், கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம் இந்த க்ரஷ் வந்து லவ்வாக மாறலாம்ல? எஸ், ஆல் த வெரி பெஸ்ட். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஏதாவது சொல்லணும். ஃபைன், ஓகே. சூப்பரான பாட்டோட நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு. எங்கள் காலேஜில் இருந்து தான் வேறு ஜூனியர்லாம் கால் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் பிரியா, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களோட லைஃப்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜான் வந்துட்டு தூது வேறு அமைச்சிருக்காரு அவங்க ஃப்ரெண்டை. பட் நேரடியாகவே போயிருக்கலாம் ஜான். நீங்களே ஒரு பிளாக் கலர் சட்டை போட்டு நீங்களே உங்கள் பவித்ரா பார்க்க போயிருந்தா இன்னும் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் காதலில் மட்டும் தூதுன்ற ஒரு விஷயம் எப்படி முடியும்னே தெரியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் பார்க்கலாம். நீங்களே நேரடியாக களத்தில் இறங்கிடுங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு இந்த ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி பஞ்ச் ஆஃப் த டே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார்த்தி அண்ட் தமன்னா நடித்த படம் பையா, உனக்கு மேலே வச்சு உனக்கு என் மேலே இருக்குதா இழுத்தக்க சையா. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு சீப் போட்டேன், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அண்ட் இதோட இந்த ஷோட நிறைவுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு இல்லை, அதுக்கு அடுத்த நாள் திங்கக்கிழமை நான் உங்களுக்கு இதே டைமில் இதே ஷோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவதற்கு